السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குவான். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அல்லாஹினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கைகளை வெறும் கைகளாக ஆக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச் சிறந்த நேரம் தஹஜ்ஜத்தினுடைய நேரம். தஹஜ்ஜத்தினுடைய நேரம் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி செய்ய தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கேட்கக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் எழுந்து அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நம்மை படைத்த ரப்பு மிகவும் சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் எல்லா தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ, அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவருக்கே அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். எத்தனையோ பேர் அந்த நேரத்தில் எழுந்திருக்கின்றோம், ஆனால் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குவதில்லை. எத்தனையோ பேர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகின்றோம், ஆனால் அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குவதில்லை. அல்லாஹ் விரும்புபவர்களுக்கு மாத்திரமே அதனை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த நேரத்திலே நாம் கையேந்தினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்போம். அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்த அல் மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்ல் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்த அல் மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்ல் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். இந்த துஆவிலே இஸ்முல் அலம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கூறி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருகின்றான் என்று இமாம்களினால் கூறக்கூடிய இஸ்முல் ஆலம் என்று கூறக்கூடிய 2 வார்த்தைகள் இருக்கின்றது. அதாவது மன்னான், யா மன்னான் என்ற இந்த வார்த்தையை யார் கூறி அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்களோ அதனை பூர்த்தி செய்து கொடுப்பதாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். இதுவும் ஒரு இஸ்முல் ஆலமாக இருக்கின்றது. அதே போன்று அடுத்த இஸ்முல் ஆலம் யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த வார்த்தையும் இஸ்முல் அலமாக இருக்கின்றது. இதனை கொண்டு யார் அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாகவே
இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கித் தருவான்.